5.4 கொஸ்டின் நம்பர் 1 பின்வருவற்றை எக்ஸின் அடுக்குகளாக விரிவாக்கம் செய்க. அந்த விரிவு ஏற்புடையதாக இருப்பதற்கான எக்ஸின் நிபந்தனையை காண்க. அதில் கொஸ்டின் நம்பர் 4 x plus 2 whole to the power of 2/3 x plus 2 அடுக்கு minus 2/3 இது கொஸ்டினாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தீர்வு கண்டுபிடிக்கிறோம். அந்த கொடுக்கப்பட்டது x plus 2 அடுக்கில் -2/3 அந்த 2 மட்டும் வெளியே எடுத்துடுறோம். அப்போ 2 × 1 + x/2 whole to the power of -2/3. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 1 + x whole power minus என்ன இருந்தால் 1 - nx + n × n + 1/2 factorial x² minus up to etc. இந்த ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணுறோம். என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2/3 அப்படின்னு கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ இந்த தனித்தனியாக போடலாம். 2 அடுக்கு -2/3 1 + x/2 -2/3. இப்போ இதுக்கு தான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ x/2 என்னோட வேல்யூ 2/3 கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2 அடுக்கு -2/3 × 1 - x/3 ஆயிடுது. ப்ளஸ் 5/36 × x² -5/81 × x³ + up to etc. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ, அதாவது மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா மாடுலஸ் x/2 <1. இந்த 2 அப்படியே அந்த போச்சுன்னா மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ <2 இருக்கும். அப்போ 2 அடுக்கு -2/3 1 - x/3 + 5/36 x² -5/81 × x³ + up to etc. மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ <2.